வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஷெட் ஒன்று இருக்கு. பால் அடைஞ்சு ஆள் யாருமே பயன்படுத்தாம கிடக்குற அந்த ஷெட்டு கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு அதுல பாதாள மாதிரி போகுது. அதுக்குள்ள போய் அந்த பக்கம் வந்தா மண்ணுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல மக்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய ஊரே வெளியுலகம் தெரியாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த ஊருக்குள்ள ஒருத்தன் வரான். அவன் ஒரு துப்பறியும் டிடெக்டிவ். எதையோ யாரையோ தேட போய் அவனை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இந்த ஊருக்கும் அவனுக்கும் ஒரு மர்மமான கனெக்ஷன் இருக்குன்னு. அது என்னது, இந்த மக்கள் யாரு, இந்த டிடெக்டிவ் யாரை தேடுறான் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை இருக்கிற ஒரு கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் ஃபேண்டம் டிடெக்டிவ். படத்தோட முதல் சீன்லயே ஒரு கேங்க சேர்ந்த 3 பேரை காமிக்காங்க. இவங்க ஹாங் அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிடெக்டிவ் இவங்க கேங் லீடர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டனால அவனை போடணும்னு தேடிக்கிட்டு இருக்க, அவன் இருக்கிற இடம் ஒருத்தனுக்கு தெரியும்னு அவனை கூட்டு வந்திருக்காங்க. அவன் இந்த 3 பேர்த்தையும் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு குடோனுக்கு கூட்டு போய் நீங்க தேடிட்டு இருக்க ஹாங் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, கதவை உடச்சுக்கிட்டு சட்டுன்னு உள்ள போய் துப்பாக்கியால டம்மு டம்முன்னு சொல்றாங்க. ஆனா அங்க யாரையுமே காணும். ஒருத்தன் இவங்களை கூட்டு வந்து உள்ள இருக்கான்னு காமிச்சு கொடுத்தானே, ஒரு வாக்கி டாக்கி எடுத்து முன்னாடி வைக்கிறவன் இந்த கேங்க சேர்ந்த 3 பேர்த்த பத்தின மொத்த டீட்டெயிலையும் புட்டு வைக்கான். ஆன் பண்ண வாக்கி டாக்கில இருந்து அவன் வீட்டு ஆளுங்களோட சத்தம் கேக்குது. அந்த 3 பேருக்கு என்ன நடக்குன்னு புரியாம குழம்பி போயிருக்க, இன்னுமாடே புரியல வென்றுகளா, நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த டிடெக்டிவ் ஹாங்கே நான் தான். உன் வீட்டு ஆளுங்களாம் இப்ப ஏன் கஸ்டடியில இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா துப்பாக்கியை கீழே போடுங்க அப்படின்னு சொல்ல அரண்டு போயிடுறாங்க. இந்த டிடெக்டிவ் ஹாங் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அவங்க துப்பாக்கி கீழே போடவும் சடார்னு துப்பாக்கி எடுத்த நம்ம ஆளு பட்டுன்னு அந்த 3 பேரோட காலில் சுட்டு படுக்க போட்டுதான். உங்க உயிர் மேல எனக்கு ஆசை இல்ல, நான் தேடிட்டு இருக்கிறது கிம்ங்கிற ஒருத்தன். அவன் யாரு எங்க இருக்கான்னு உங்களை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஒருத்தன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அந்த கிம் இருக்கிற இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு கட்டிங் பிளேடு தூக்கி போட்டு உங்க விரலெல்லாம் நீங்களே வெட்ட ஆரம்பிங்க, இல்லனா உங்க நெத்தி புட்டுல புல்லட் இறக்கிடுவேன் அப்படின்னு மிரட்ட, வேற வழி இல்லாம அவங்க அதையும் பண்றாங்க. பிறகு அங்கிருந்து நேரா இந்த கிம் இருக்கிற ஊருக்கு கிளம்பி வரான். கார்ல வர்றப்போ அவன் பாஸ்கிட்ட போன்ல பேசுறான். நம்ம ஹீரோ டிடெக்டிவா வேலை பார்க்கறது ஒரு இல்லீகல் டிடெக்டிவ் ஏஜென்சில. அந்த ஏஜென்சிக்கு ஓனர் ஒரு பொண்ணு. போலீஸுக்கு தெரியாம எவனையாவது மட்ட பண்ணணும் தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏஜென்சி மூலமா அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோ கிம்ங்கிற ஒருத்தனை தேடிட்டு இருக்குது. ஏஜென்சி வேலை கிடையாது, அவனுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ். அப்போ இந்த பிரசிடென்ட் பொண்ணு, நீ உன் வேலை விஷயமா போத சரி, ஆனா இன்னசென்ட் மக்கள் யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பி விடுறாங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்ச நம்ம ஹீரோ நேரா அந்த கிம் இருக்கிற ஊருக்குள்ள வாரான். வர்றப்பவே அவன் கார் டயர்ல ஏதோ குத்தி பஞ்சர் ஆயிடுது. இறங்கி அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த ஊருக்குள்ள ஆளே இல்லாத ஏரியால தனியா இருக்கிற அந்த வீட்டை காமிக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு தாத்தா அவருடைய பேத்திமார் 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த தாத்தா பேர் தான் கிம். அந்த சின்ன பொண்ணுங்க 2 பேரோட அம்மா தான் கிம்மோட பொண்ணு. அவங்க இறந்துட்டாங்க போல இருக்க. பேத்திமார்களை இப்ப இந்த தாத்தா தான் தனியா பாத்துக்கிறாரு. வருமானத்துக்கு பக்கத்துல இருக்க சிட்டிக்குள்ள போயிட்டு குப்பை பொறுக்கிறது இவரோட முழு நேர வேலையே. அதுல கிடைக்கிற ₹1 ₹2 எல்லாம் இந்த சின்ன பொண்ணு ஒரு சின்ன டப்பால போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேக்கு. அக்கா கறி என்னன்னு ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா அங்க ஒரு கார் வந்து நிக்கி. அந்த விஷயத்த அவ தாத்தாட்ட சொல்லவும் அவர் ஓடி வந்து பாக்காரு. பார்த்த உடனே பதறி போனவரு பேத்திமார் 2 பேரையும் பக்கத்துல உள்ள ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட சொல்றாரு. என்ன சத்தம் கேட்டாலும் என்ன ஆனாலும் வெளியே வந்துடாதீங்க, போலீஸே வந்தாலும் அவங்ககிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பக்கத்துல உள்ள ரூம்ல போட்டு பூட்டிடுறாரு. அப்ப திடீர்னு 2 பேரும் அங்க வந்து பெருசு கிளம்பு அப்படின்னு அவங்க சொல்லவும், எந்த மேட்டரா இருந்தாலும் அவனை இங்க வர சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இவர் சொன்னா கேட்க மாட்டாருன்னு உள்ள வந்து அடிச்சு தாத்தாவை குண்டு கட்ட தூக்கி கொண்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணுங்க சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா பொருளெல்லாம் உடஞ்சு கிடக்கு. அவங்க வீட்டை விட்டு அந்த கார் கிளம்பி போகுது. இந்த பொண்ணுங்க பின்னாடியே ஓடுறாங்க. அந்த கார் போயிட்டு இருக்கப்போ ரோட்ல வழி மறிச்சு ஒரு கார் நிக்கி. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் காருக்கு பஞ்சர் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கடத்தல்காரங்க காரு அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. கிராஸ் பண்ண அந்த 1 செகண்ட்ல உள்ள யார் யார் இருக்காங்கிறத நம்ம ஹீரோ கவனிச்சிடறான். பிறகு அங்கிருந்து கிளம்பி இந்த கிம்மோட வீட்டு அட்ரஸ் தேடி வந்துகிட்டு இருக்கான். ஆள் இல்லாத அந்த ரோட்ல நைட் நேரம் இருட்டுல 2 பொண்ணுங்க அழுதுகிட்டே ஓடுறாங்க. என்னடா இது விசித்திரமான ஊரா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிம்மோட அட்ரஸ்க்கு போய் பார்க்கான். அங்க வீட்டுல பொருள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அங்க ஒரு கேலண்டர் தொங்கிட்டு இருக்கு. அதுல 24ங்கிற தேதியை மட்டும் பெண்ணால குறிச்சு வச்சிருக்காங்க. இவன் தேடி வந்த கிம்ம ஆளை காணும். அந்த கார்ல கையை கட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்களே, அந்த பெருசுதான் கிம்ங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். நம்ம கொள்ளலாம் தேடி வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பை தூக்கிட்டு போறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னா அவங்க பயந்துடுறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு, நீங்க யாரு, போலீஸா? போலீஸ் எல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு அப்படிங்க. நம்ம ஹீரோ இவன் கார்பரேஷனை சேர்ந்த ஆளு வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்துறான். சின்ன பொண்ணுகிட்ட உங்க தாத்தா காணாம போயிட்டாங்களா, நீங்க ஏன் கூட வாங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன்னு ஏமாத்தி அவன் கார்ல கூட்டு போயிடறான். அங்க இருந்து கிளம்பி நேரா அந்த கார் தடத்தை ஃபாலோ பண்ணியே போனா அது ஒரு பில்டிங்ல வந்து நிக்கி. பிள்ளைல கார்க்குள்ள உட்கார வச்சுட்டு ஒரு கையில டார்ச் இன்னொரு கையில துப்பாக்கியுமா அந்த பில்டிங் குள்ள இவன் போடுறான். உள்ள வந்து பார்த்தா கீழே ரத்தமா சிந்தி கிடக்கு. இங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்த சொட்டை ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கு. அதுக்குள்ள கடத்தல்காரன் 2 பேர்ல ஒருத்தன் பணமா கிடக்கான். இங்க என்ன நடந்துச்சு நம்ம ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இவன் தான் டிடெக்டிவ் ஆச்ச. இறந்து கிடக்கிறவனோட பர்ஸ் எடுத்து பார்த்ததுல அவன் பேர் சோயின்னு தெரியுது. அவனோட விரல் நகலாம்
பழம்லாம் வேற கறி பிடிச்சு கிடக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணவன் நேரா அங்கிருந்து கிளம்பி வெளியே போய் பப்ளிக் போன் பூத்ல இருந்து அவனுடைய பிரசிடென்ட் அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். கால் பண்ணி கடத்திட்டு போன காரோட நம்பர் சொல்லி அதை பத்தின முழு டீட்டெயிலையும் தர சொல்றான். சொல்லிட்டு அவ என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே போனை வச்சிடறான். அவ கடுப்பாயிடுறா. அவ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய பணக்காரனுடைய பொண்ணு. நம்ம ஹீரோ சின்ன வயசுல அனாதை இருந்தப்போ அந்த பணக்காரன் தான் நம்ம ஹீரோவையும் எடுத்து வளர்ந்தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா வளர்ந்தவங்க. அதனால இவனோட பிஹேவியர் எல்லாம் அவ பொறுத்துக்கிட்டு இருக்கா. சரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பர் அவ ஆள்கிட்ட எழுதி கொடுத்து அதை பத்தின முழு டீட்டெயிலையும் சேகரிக்கிறான். ஆனா அது வரைக்கும் நம்ம ஹீரோ சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்து போனவன் பர்ஸ்ல அவன் ஃப்ரெண்டோட நம்பர் இருந்துச்சு. அந்த போன் நம்பர் எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கறத பப்ளிக் போன் பூத்ல உள்ள போன் டைரக்டர்ல பார்த்து நேரா அந்த அட்ரஸ்க்கே போயிடுறான். அங்க போய் கதவை திறந்துட்டு உள்ள போனா அந்த கிழவன் கிம்மா கடத்தின ரெண்டாவது ஆளு படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீ தான் அந்த கிழவனை கடத்தினங்கிறது எனக்கு தெரியும். இப்ப அவனை எங்க வச்சிருக்கீங்க, நீ ஓட்டு போன காரை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு மிரட்டர் தோணியில நம்ம ஹீரோ கேள்வி கேட்க லைட்டா மிரண்டு போனவன் யாரு நீங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்க. அட வெண்ணையாண்டி, நீங்க கடத்திட்டு வர்றப்போ எதிரில் ஒரு கார் வழிமறிச்சு நின்னுதே, அங்க பஞ்சர் பார்த்துட்டு இருந்தவனே நான் தான். அவனோ தன்னால மிரண்டுகிட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒரு போன் கால் வருது. போனை அட்டன் பண்ணா எதிரில் ஒரு குரல், அந்த கார் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குது. நேத்து நம்ம மீட் பண்ண இடத்துல தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றான். வெளியே வந்து என்கிட்ட சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போன் கால் கட்டாயிரு. சடார்னு அந்த சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் கதவை திறந்துட்டு உள்ள வந்ததுகள். அதுல அவன் கொஞ்சம் சுதாரிச்சிடறான். டக்குன்னு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி மிரட்டுறவன் யார்ல நீ, ஒழுங்கா வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த பிள்ளைகளையும் பத்தி விட்டுறான். நம்ம ஹீரோக்கு கடுப்பு தாங்க முடியல. பல வருஷங்களா தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற இவனோட எதிரி கிம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் வர்றப்போ அதோட பேத்தியாளுகள் வந்து கெடுத்துட்டாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் கார்ல உட்கார வச்சு தலையில கையை வச்சு இவனும் அங்க உட்கார்ந்துருக்கான். அப்பதான் பார்க்கான் தூரத்துல அந்த கடத்தல்காரன் தனியா எங்கேயோ நடந்து போறான். இந்த அத்தராத்திரில எங்க இவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்குறான். அந்த பிள்ளைகளும் நாங்களும் ஒருவனும் கூட இறங்குது. காதுல ஓட்ட போட்டு தலையில தொங்க விட்டுருவேன் அப்படின்னு அந்த பிள்ளைல காருக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு இவன் அந்த கடத்தல்காரனை ஃபாலோ பண்ணி போறான். அந்த கடத்தல்காரன் நேரா ஊருக்கு வெளியே போறான். அங்க ஒரு கார் இருக்கு. அதுதான் அந்த கிழவன் கிம்ம கடத்திட்டு வந்த கார். அதுக்குள்ள நேரா போய் உட்கார உள்ள வேற ஒரு ஆள் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கான். அவன் கையில சாவியை கொடுத்த கடத்தல்காரன் ஒருத்தன் என் வீட்டுக்கு இப்ப வந்தான், வந்து இந்த கிம்ம பத்தி ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும் அந்த மர்ம ஆசாமி பதறி போய் நீ ஏதோ அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்க. இல்ல இல்ல நான் கத்தியை காமிச்சு மிரட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றான். சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து அவன் நெத்தி போட்டுல ஒரு புல்லட் இறக்கிட்டு காரை எடுத்துட்டு பறந்துடுறான். நம்ம ஹீரோ ஓடி வந்து காரை சுட்டு பஞ்சர் ஆக்கிடலான்னு பார்க்கான். அதுக்குள்ளேயும் கார் ஜெட் ஆயிட்டு இந்த குட்டி பிசாசுகளை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்க அப்படின்னு கடுப்பான நம்ம ஹீரோ அந்த பிள்ளைல கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோட்ட இப்ப செலவு பண்றதுக்கு காசு மிச்சம் இல்ல. எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க என்ன பண்ண அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கப்போ பின்னாடி அக்கா காரியே அவ பேக்ல இருந்து ஒரு டப்பா வெளில எடுக்கா. அதுல இருந்து சில்லற சத்தம் கேக்கு. உடனே ஏன் காசா வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கான். அங்க இருந்து நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கலான போறான். ஹோட்டல் ஓனர் வண்டியில இருந்து பழைய பர்னிச்சர் எல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்கான். கார் வர்றதை பார்க்கவும் நம்ம ஹோட்டலுக்கும் கஸ்டமர் வராங்களே அப்படின்னு ஓடி போய் ரிசப்ஷன்ல நிக்க நம்ம ஹீரோ வந்து அவனை மேலே கீழேமா பார்க்கான். அவன் கையில அழிக்கப்பட்ட டேட்டுக்களோட தடம் இருக்கு. அவன் ஆளு சைஸ் டேட்டுவை பார்த்ததுலேயே இவன் ஒரு முன்னாள் கேங் மெம்பரா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கணிச்சிடறான். ரூம் வாடகை காசை கேட்கவும் நம்ம அக்கா காரி அவ டப்பாவை திறந்து சேர்த்து வச்ச காசு சில்லறை எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சின்ன பொண்ணு வாய வச்சு சும்மா இல்லாம என் தாத்தாவை யாரோ கடத்திட்டாங்கன்னு ஒரு சொன்னாரு அப்படிங்க. சார் இந்த பொண்ணு சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ ஆமா அவரை கடத்தினவங்களை தேடி நான் விசாரணைக்காக மப்டியில வந்திருக்கேன். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்க. அந்த பிள்ளைகளுக்காக இந்த ஹோட்டல்காரன் ரொம்ப பரிதாபப்படுறான். ரூமுக்குள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ போன் டைரக்டரியும் போனை எடுத்துட்டு உட்கார்றான். ஏன்னா இவனுக்கு அந்த ஏஜென்சில இருந்து கார் நம்பர் பிளேட் வச்சு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னடான்னா டே ஜோங்குங்கிற ஒருத்தன் தான் அந்த காருக்கு ஓனர்னு. அதனால டைரக்டரியில டே ஜோங்குங்கிற பேர்ல இருக்கிற எல்லாருக்கும் இவன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஹோட்டல்காரன் ரூமுக்குள்ள வரான். சார் என்ன மன்னிச்சிருங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு, நீங்க ஒரு போலீஸ்காரரு, நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சண்டை எல்லாம் ஈடுபட்டு கேஸ் வாங்கியிருக்கேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் அப்படின்ட்டு இவன் பழைய பர்னிச்சர் எல்லாம் எடுக்க போன ஒரு குடோன்ல வித்தியாசமா எதையோ பார்த்தேன்னு சொல்ல வரான். அந்த குடோனுக்குள்ள ஏகப்பட்ட ஆட்கள் உள்ள போயிட்டு இருந்தாங்க சார். ஆனா அது பாலடைஞ்ச குடோன் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அதுல கவனமே இல்ல. இவன் வரிசையா ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தன் பேசுற வாய்ஸை வச்சே இவன் தேடுற டேஜோங்க அவன் தானு புரிஞ்சுக்கிறான். அந்த அட்ரஸை குறிச்சு வச்சுட்டு உடனே அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பொண்ணுங்க நானும் கூட வருவேன்னு சொல்ல சரி வந்து தொலைவுன்னு அவங்களையும் ஏத்திட்டு போறான். அங்க போய் பார்த்தா அது ஒரு மெக்கானிக் ஷாப்பு. ஆனா இவன் தேடி வந்த காரு அங்கதான் இருக்கு. அதை செக் பண்ண நம்ம ஹீரோ அந்த மெக்கானிக் ஷாப் கடைக்குள்ள போய் வெளியே ஒரு கார் நிக்க அது யாருக்குள்ளதுன்னு கேட்கான். அது ஒரு கஸ்டமர் குள்ளது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வண்டியை விட்டு போனாரு, எதுக்கு கேட்கீங்க அப்படிங்கும். அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கான் அந்த மெக்கானிக் ஷாப்ல இருக்கிற கேலண்டர்லயும் 24ங்கிற தேதியை குறிச்சு வச்சிருக்கு. இந்த ஊர்ல ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவன் அப்ப உள்ள வந்த அந்த பிள்ளைகள் எங்க தாத்தாவை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், அவன் இந்த கார்ல தான் எங்க தாத்தாவை கடத்திட்டு போனா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லவும் அரண்டு போன மெக்கானிக்கு இது இந்த பிள்ளைகளோட தாத்தாவை கடத்திட்டாங்களா அப்படின்னு ஷாக் ஆகிறான். இல்ல ஐயா ஷாக்க குறை, அந்த கார் ஓனரோட அட்ரஸை கொடு அப்படிங்கவும் கடகடன்னு அவன் எழுதி கொடுத்துறான். நம்ம ஹீரோ நேரா அந்த அட்ரஸ்க்கு வந்துடுறான். பிள்ளைல ரெண்டு பேரையும் கார்ல உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் தனியா உள்ள போறான். அது ஒரு பழைய அபார்ட்மெண்ட். அதுல அந்த அட்ரஸ்க்கு போய் கள்ளச்சாவி போட்டு கதவை திறந்து உள்ள போய் நம்ம ஹீரோ எட்டி பார்த்துட்டு
பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டு ஓனர் உள்ள வரான். உள்ள வரவுமே அவன் படதில துப்பாக்கி வைக்க நம்ம ஹீரோ, நீ யார் என்னன்னா எனக்கு தெரியாது, நான் தேடி வந்திருக்கிறது கிம்ங்கிற கிழவனை, ஒழுங்கா அவனை என்கிட்ட ஒப்படைச்சனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆளு திரும்புறான். கண்ணாடி போட்டுக்கிற இந்த ஆளு தான் அந்த படத்துடைய வில்ல. நம்ம ஹீரோவை பார்த்து, கிம் எதுக்கு நீ தேடுற, உன் பேர் டிடெக்டிவ் ஹாங்கு தானே, கிம்ம பழி வாங்குறதுக்காக நீ தேடிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், உன் பேரை தவிர உனக்கு வாழ்க்கையில நடந்த எல்லாமே மறந்துட்டு, ஆனா அந்த கிம்மோட முகரை மட்டும் மறக்க முடியல, 8 வயசுல நடந்த அந்த சம்பவத்தை உன்னால எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு நம்ம ஹீரோவே மிரண்டு போயிடுறான். ஹீரோ ஷாக் ஆன அந்த கேப்ல நெஞ்சிலே ஒரு மிதிச்சு பறக்க விட்ட அந்த வில்லன் நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு பந்தாடுறான். கையில ஒரு கத்தியை கொண்டு ஹீரோட கண்ணத்துல ஒரு கிளிக்க, இது நாள் வரைக்கும் இவ்வளவு கேவலமா நம்ம ஹீரோ எவன்ட்டுமே அடி வாங்கினது கிடையாது, யார்ல நீ அப்படின்னு இவனே ஷாக் ஆகி கேட்க, 4 அடியை போடுறதுக்கு என்ன அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் அடிப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி வீசுறான். கண்ணாடியை உடைச்சிட்டு போய் விழுந்த நம்ம ஹீரோ அங்க இருந்து ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு ஓடிடுறான். இந்த வில்லன் ஓடி வந்து பாக்குறதுக்குள்ளயும் தெருமுக்குள்ள கார் சல்லுன்னு பறக்குது. அடுத்த சீன்ல ஒருத்தன் நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட கையில வித்தியாசமா ஒரு டாட்டூ இருக்கு. சட்டு நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திக்கான். பார்த்தா பக்கத்துல அந்த சின்ன பிள்ளைகள் ரெண்டும் இவன் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு நின்னுட்டு இருக்குதுகள். நம்ம ஹீரோ படபடன்னு ஓடி போய் படபடப்புக்கான மாத்திரையை போட்டுட்டு என்ன பத்தி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, யார் அவன் அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துருக்கான். அந்த பக்கம் கடத்திட்டு போன கிழவன் கிம்ம ஒரு சேர்ல கட்டி உட்கார வச்சிருக்கான் வில்லன். ஹாங்க உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான். இவ்வளவு வருஷம் விட்டுட்டு சாவா போற நிலைமையில கிடக்கிறப்ப உன்னை தேடி வரான் பாரு அப்படின்ட்டு சிரிக்கிற வில்லன். ஆனா வான் சாவு என் கையில தான், ஒழுங்கு மரியாதையா அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை எங்க வச்சிருக்கங்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு ஒரு உருட்டை கட்டையை கொண்டு வந்து வெளுக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கங்க. அந்த 2 பேத்திமார்களும் தூங்கிட்டு இருக்க, இவனுக்கு ஃபேக்ஸ்ல இவன் டிபார்ட்மெண்ட் அனுப்பி விட்ட ஏதோ போலீஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல ஊர்ல சில பேரு ஏகப்பட்ட துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் எல்லாம் கடத்துறதா உளவுத்துறை செய்தி வந்திருக்கு. அதுவும் அது எல்லாமே ஒரு இடத்துல 24ஆம் தேதி கைமாத்த போறதா எழுதியிருக்கு. இதுல வேற ஏதோ ஒரு விவகாரம் ஓடிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே விசாரிக்க போறான். அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஹோட்டலுக்குள்ள இந்த வில்லன் ஒரு 4-5 ஆட்களோட வரான். உள்ள வந்து நேரா நம்ம ஹீரோ தங்கி இந்த ரூமுக்குள்ள போய் பார்க்காங்க. ஆனா அங்க யாரையும் காணோம். உடனே ரிசப்ஷன்ல வந்து நம்ம ஹோட்டல்காரன்ட்ட கண்ணத்துல வெட்டுக்காயம் வாங்கின ஒருத்தன் இங்க தங்கியிருந்தானா அப்படின்னு கேட்க, நம்ம ஹோட்டல்காரன் முழிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஹோட்டல்காரன்ட்ட, என்ன தேடி ஒரு 4-5 பேர் வருவாங்க, அதுலயும் ஒருத்தன் எண்ணெயை தேய்ச்சி வகுடு எடுத்து சீவி பளபளன்னு ஒரு சோடாப்பட்டி கண்ணாடி போட்டிருப்பான், அவங்க தான் இந்த பாப்பாக்களோட தாத்தாவை கடத்தினவன், அவங்க என்ன வந்து கேட்டனா, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கேன், நைட்டு திரும்ப வருவேன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அங்க நம்ம ஹீரோ கார்ல அந்த மொத்த ஏரியாவையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லா ரூட்டையும் ஒரு மேப் போட்டு, நேற்று நைட்டு கிளம்பின காரு அடுத்த நாள் காலையில இத்தனை மணிக்கு அந்த மெக்கானிக் ஷாப்ல இருந்துச்சுன்னா கிழவன் கிம் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு மேப்ல ஒரு ரவுண்ட போடுறான். பிறகு அந்த ஊர்ல உள்ள லோக்கல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் இவன் லேண்ட் சர்வே எடுக்க வந்திருக்கதா சொல்லி இவன் மேப்ல ரவுண்ட் போட்டிருக்க இடத்த காமிச்சு இங்க ஏதாவது காலி வீடு இருக்கான்னு கேட்க, பார்த்தா அங்க ஒரு பழைய பாலடைஞ்ச குடோன் ஒன்று இருக்க போல இருக்க. அப்ப கண்டிப்பா கிம் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அங்க கிளம்பி போறான். அப்போ பின்சீட்ல உட்காந்துக்கிட்டு பிள்ளைல வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா அவளுகளோ நம்ம ஹீரோட்ட பாசமா பேசிட்டு வராங்க. அதுல அவனுக்கே அந்த பிள்ளைகள் மேல கொஞ்சம் பாசம் வர ஆரம்பிக்கு. இந்த பக்கம் கிழவன் கிம்ம தனியா அந்த குடோன்ல கட்டி போட்டு வில்ல ஆட்கள்லாம் வெளியே போயிட்டாங்க போல இருக்க. அவர் எப்படியாவது கை கட்ட அவுத்தரலாமான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த பிள்ளைகளும் அந்த பாலடைஞ்ச குடோனுக்கு வெளியே வந்து நிக்காங்க. கிம் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துப்பாக்கியில குண்டெல்லாம் லோட் பண்ணிட்டு அந்த குடோனை நோக்கி போறான். அப்ப உள்ள தாத்தா கிம்மோ அந்த கட்டுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணி சேரோட பொந்துன்னு கீழே விழுந்துடுறாரு. வெளியே இந்த நம்ம ஆளுகளுக்கு ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேக்கு. உடனே ஓடி போய் சைட்ல ஜன்னல் வெளியே எட்டி பார்க்காங்க. பார்த்தா உள்ள யாருமே இல்ல, அது வெத்து குடோனு. ஆனா தாத்தா கிம்ம விழுந்து கிடந்த இடத்துலயும் யாரோ ஜன்னல் வெளியே அவரை எட்டி பார்க்காங்க. அது வேற இடம் போல. தாத்தா கிடைச்சிருவாருன்னு ஆசாசையா வந்த நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஏமாற்றம் தாங்க முடியல. அந்த குட்டி பிள்ளை எல்லாம் கதறி கதறி அழுகுதான். பிறகு வர்ற வழியில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி நம்ம ஹீரோ அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கான். இங்க அந்த ஹோட்டல்காரன் சொன்னபடி ஹீரோ மறுபடியும் நைட்டு ரூமுக்கு வருவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த வில்லனுடைய ஆட்கள் நைட்டு சடார்னு அவன் ரூமுக்குள்ள பூந்து சரமாரியா சுட்டு தாக்குறாங்க. மறுபடியும் ரூம்ல யாரும் இல்ல. பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே அவங்களோட காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கான். டிரைவர் சீட்ல உட்கார்ந்து அந்த 2 பேரையும் துப்பாக்கி முனையில பிடிச்ச நம்ம ஹீரோ, உண்மையை சொல்லுங்க, என்ன நடக்கு? எனக்கு வந்த போலீஸ் ரிப்போர்ட்ல நீங்க ஏதோ துப்பாக்கி எல்லாம் கைமாத்துறதா போட்டிருந்துச்சு, யார் நீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஊரோட அந்த பக்கம் இந்த வில்லன் அவனோட கேங்கோட போய் ஒரு துப்பாக்கி டீலரை சந்திக்கிறான். அந்த துப்பாக்கி கேங்கு ஏகப்பட்ட கன்னுகளையும் புல்லட்டுகளையும் கொண்டு வந்து கொடுக்க இந்த வில்லன் அதெல்லாம் சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மொத்த சரக்கையும் நானே எடுத்துக்கிறேங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவை காமிக்காங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள இவனை போட பூந்த எல்லாரையும் பிடிச்சு அவன் டார்ச்சர் பண்ணி கேட்டான் போல இருக்க. யாருமே எந்த உண்மையும் சொல்ல. இவ்வளவு டார்ச்சர் பண்ணி உண்மையை சொல்ல மாட்டேங்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்க டிவில ஏதோ எதிர்கட்சி தலைவர் ஆவேசமா பேசுற வீடியோ ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்பதான் கூர்ந்து கவனிக்கான், அந்த எதிர்கட்சி தலைவர் கையிலையும் அதே டேட்டூ இருக்கு. இது எல்லாம் நம்ம ஹீரோ மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அன்னைக்கு சாயங்காலம் அவன் அந்த 2 பிள்ளைகள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கொண்டு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த கிழவனை அந்த ஆளுங்க கடத்திட்டு போனது காசுக்கு கிடையாது, அவர்கிட்ட உள்ள ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு தான். அது அவருடைய வீட்டுல இருந்தா எப்போ எடுத்திருப்பாங்க. அது வீட்டுல
இல்லனா வேற ஒரு இடத்துல தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் உடனே இந்த பாப்பாக்களோட பேக்கை செக் பண்ணி பார்க்கான். அதுக்குள்ள அவங்க தாத்தாவோட நோட் புக் ஒன்று இருக்கு, போட்டோ ஆல்பம் மாதிரி இருக்கு. அதுல 2 போட்டோக்கு இடையில பல பழைய தாள்களை ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. அது எல்லாமே ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் பத்தின உண்மை இருக்கிற ஜேர்னல். மதத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய கூட்டம். காசுக்கும் பவருக்கும் செத்த பயல்களா அலையிறவங்க அவங்க. அந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான பதவிகள் உள்ளவங்களும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இத பத்தி உடனே அவன் பாஸ் பொண்ணுக்கு போன் போட்டு சொல்ல விசாரிச்சவ அந்த கேங்க பத்தின முழு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறான். மதத்து பேர்ல நாட்டையே ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்படுற இவங்க அதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படும்னு அப்பாவி மக்களை பிடிச்சு அவங்களோட உறுப்புகள் எல்லாம் திருடி விற்கிறது, அவங்கள வச்சு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுன்னு பல கொடூரமான விஷயங்கள் பண்றாங்களாம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கிழவன் கிம்ம பிடிச்சு அந்த கூட்டத்தை பத்தின உண்மைகள் இருக்கிற டாக்குமெண்ட் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அது இப்ப நம்ம ஹீரோ கையில சிக்கிட்டு. அது மட்டும் இல்லாம 24ஆம் தேதி அந்த கூட்டத்தை பத்தி தெரிஞ்ச எல்லா மக்களையும் அவங்க கொல்றதுக்கு சதி பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். அப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லார் வீட்டில் உள்ள கலண்டர்லயும் 24ஆம் தேதி குறிக்கப்பட்டிருக்குது. நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த கூட்டத்தால இந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆபத்துன்னு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. அப்பதான் நம்ம ஹீரோ கையிலையும் அதே டேட்டூ இருக்கதை காமிக்கிறாங்க. இவனும் ஏதோ ஒரு வழியில அந்த கூட்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கான். ஆனா அது என்னங்கிற ஞாபகம் இவனுக்கு இல்ல. அதனால இந்த பக்கம் வில்லனை காமிக்காங்க. நம்ம ஹீரோ போனான அதே குடோனுக்கு தான் போறான். ஆனா தரைக்கு கீழே ஒரு இரும்பு கதவை திறந்து ஏதோ ஒரு லிவரை போட்டு சுத்துறான். அந்த குடோன் கதவு ஓபன் ஆகும். அங்க ஒரு பாதாள மாதிரி இருக்கு. அது வழியா காரை ஓட்டிட்டு போனா அந்த பாதாளத்தோட எதிர்பக்கம் உலகத்துக்கே தெரியாம மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஊரே காமிக்காங்க. இங்க நம்ம ஹீரோக்கு திடீர்னு அந்த ஹோட்டல்காரன் இவன்ட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வந்தானே அப்படிங்கிறது ஞாபகம் வருது. உடனே இவன் ஹோட்டலுக்கு போன் போட்டு அந்த ஹோட்டல்காரன் பேச அப்ப அவனும் மெக்கானிக் ஷாப்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, யாரோ அங்க வந்ததாவும் உடனே உங்களை அங்க வர சொல்லி சொன்னாங்க அப்படிங்க. சரி அது இருக்கட்டும், நீ அன்னைக்கு என் ரூம்ல ஏதோ ஒன்னு சொல்ல வந்திய, ஒரு குடோன்ல வித்தியாசம் ஏதோ பார்த்தனே, அங்க ஒரு வயசான ஆளை பாத்தியா அப்படின்னு கேட்கான். உடனே ஹோட்டல்காரனுக்கு புரிஞ்சிருது அந்த சின்ன குழந்தைகளோட தாத்தாவை தான் அவன் ஜன்னல் வழியா அன்னைக்கு பார்த்திருக்கான்னு. அந்த குடோனி எங்க ஏது அப்படிங்கிற அட்ரஸ் இவன் சொல்லிட நம்ம ஹீரோ உடனே அங்கிருந்து கிளம்ப போறான். அப்பதான் ஞாபகம் வருது அந்த குடோனுக்கு போற வழியில தான் அந்த மெக்கானிக் ஷாப் இருக்குன்னு. நேரா மெக்கானிக் ஷாப்புக்கு வண்டியை விடுறான். அங்க போய் பார்த்தா அந்த மெக்கானிக்கோ ஒரு வயசான தாத்தா உங்களை தேடி வந்தாரு, அவருடைய பேத்திமார்கள் தானே நீங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இது கிம்மு வந்தானா, அவன் எங்க அப்படின்னு கேட்க அந்த ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். இவ்வளவு வருஷமா கொல்லணும்னு துடியா தேடிட்டு இருந்தவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு இவன் துப்பாக்கி எடுக்கான். ஆனா கரெக்டா கிழவனோட பேத்திகள் அங்க வந்து நிக்காங்க. ஐயோ இப்ப எப்படி அவனை கொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு வெளியே கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்கு. யாருன்னு பார்த்தா வில்ல அங்க இறங்கி வரான். சனியை நமக்கு கட்டம் போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த மெக்கானிக் ஷாப்புக்குள்ள இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிடறான். அப்போ வில்லன் உள்ள வந்து கார் வேலை முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிட்டு உங்க கார் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு மாதிரி பேசுறான் அப்படின்னு வில்லனுக்கு சந்தேகமாயிருது. ஆனா கடைக்காரன் எப்படியோ பேசி சமாளிச்சு வில்லனை அங்க இருந்து அனுப்பி விட்டுருதான். இப்போ நம்ம ஹீரோ கிழவனை கொல்றதுக்கான நேரம் வந்துட்டு, ஆனா பேத்திகள் முன்னாடியே அவருடைய தாத்தாவை கொல்ல வேண்டான்னு அந்த மெக்கானிக் கடைக்காரன் காசை கொடுத்து இந்த பிள்ளைகளை நான் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல போய் இறக்கி விட்டுருன்னு அனுப்பி விட்டுருதான். பிறகு அந்த தாத்தா தங்கி இருந்த ரூமுக்குள்ள வந்த நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு உன்னை தமிழை இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன்னு கண்ணுல கோவத்தோட உள்ள வரான். அவன் கையில அந்த சீக்ரெட் கூட்டத்தை பத்தின ஜேர்னல் இருக்கு. நாளைக்கு 24ஆம் தேதி இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்க ஒரே இடத்துல கூப்பிட்டு அவங்கள சுட்டு கொள்ளதான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் உனக்கும் தெரியும், இந்த கூட்டத்துக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, எல்லா உண்மையை சொல்லு அப்படிங்க. கிம் அழுதுகிட்டு அவருடைய பிளாஷ்பேக்கை சொல்றாரு. இவர் ஆக்சுவலா அந்த கூட்டத்துல ஒரு ஆள் கிடையாது, அந்த கூட்டத்தோட விக்டிம். பல வருஷங்களுக்கு முன்னாடி மதத்தோட அடிப்படையில உருவாக்கப்பட்ட இந்த கங்கா பங்கா கூட்டம் அவங்களுடைய சித்தாந்தத்தை செயல்படுத்த காசு வேணுங்கிறனால அப்பாவி மக்கள் எல்லாம் பிடிச்சி அவங்களுடைய உறுப்புகளை திருடி விற்க ஆரம்பிச்சாங்க. சிறை பிடிக்கப்பட்ட அந்த மக்கள் எல்லாத்தையும் ரகசியமான ஒரு ஊருக்குள்ள அடைச்சு வச்சு அவங்கள குடும்பப்படுத்துறது மட்டும் இல்லாம நினைச்ச நேரம்லாம் அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறது அப்படின்னு ரொம்ப கொடூரமா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அவங்க சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கிறது இல்ல. இதனால பிடிபட்ட மக்கள்ல ஒருத்தனா இருந்த இந்த கிம் தன்னுடைய மகளோட வாழ்க்கைக்கு பயந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். அதே நேரத்துல தன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்காக ஒரு தாய் அந்த பையனை கூப்பிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த கூட்டத்திட்ட பிடிபட்டாங்க. அப்போ அந்த கூட்ட தலைவன் நம்ம கிம் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து உன்னோட மகளை நீ காப்பாத்தனா தப்பிச்சு போனாலே அவளை சுட்டு கொல்லுன்னு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதுல மகனோட வாழ்க்கையை காப்பாத்த தப்பிச்சு போன அந்த தாயும் ஒரு அப்பாவிதான். ஆனா தன்னுடைய மக உயிரை காப்பாத்துறதுக்காக கிம் அந்த பொம்பளைய சுட்டு கொன்னான். அதுவும் அந்த அம்மாவுடைய பையன் கண்ணு முன்னாடியே. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். தன்னுடைய அம்மாவை சுட்டு கொண்ட அந்த ஆளோட முகம் மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதனால தான் இவனை கொல்றதுக்கு தீயா தேடிக்கிட்டு இருந்திருக்கான். உண்மையை ஒத்துக்கிட்ட உடனே வெறியான நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து சுட போவ கிழவன் கிம்மோ கையில ஒரு கத்தியை ஒளிச்சு வச்சிருந்திருக்கான் போல இருக்க. நம்ம ஹீரோ வயித்துல சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இந்த பக்கம் நம்ம பிள்ளையில கூட்டு போயிட்டு இருந்தானே மெக்கானிக்கு, அவன் போற வழியில ஒரு 2-3 காரு ரோடு பிளாக் போட்டிருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம வில்ல. இவங்க வண்டியை நிப்பாட்டி மெக்கானிக்கை சுட்டு கொண்டு நம்ம பிள்ளையில தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு அங்க இருந்து தப்பிச்சு போன கிழவன் கிம்மையும் அவங்க பிடிச்சிடுறாங்க. இவங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அதே குடோன்ல அடைச்சு வச்சிருக்க. அப்ப யாரோ அந்த குடோன்
குடோன் கதவை தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா நம்ம ஹோட்டல்காரன். அவன் பாட்டுக்கு உள்ள பூந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டு கிழவன் கிம்மோட கட்டையும் அவுத்து விட்டு அங்கிருந்து அவன் ஹோட்டலுக்கு போன் போட்டு இந்த விஷயத்த சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே அங்க வந்த வில்லன் நம்ம ஹோட்டல்காரனை குத்தி கொண்டுதான். பிறகு போன்ல நம்ம ஹீரோட்ட முடிஞ்ச எங்களை தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுற நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி நேரா அந்த குடோனுக்கு போயிடுறான். நேரா போய் அந்த இரும்பு கதவை திறந்து லிவர் போட்டு சுத்தவும் குடோன் கதவு திறக்கு. அது வழியா நடந்து வந்து அந்த ரகசிய ஊருக்குள்ள வந்துடுறான். உள்ள வந்து அவனை வில்லனோட ஆட்கள் கொத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்க கூட்டத்தை பத்தின அந்த ரிப்போர்ட் ஒன்றதா இருக்குன்னு தெரியும். அதை கொண்டு வந்து கொடுத்தா இவங்களை உயிரோட விடுறன்னு வில்லன் பேரம் பேசுறான். அது இப்ப ஏன்ட்ட இல்ல, ஹோட்டல்ல இருக்கு அப்படிங்கவும் அங்க டேபிள்ல இருக்க போனை காட்ட நம்ம ஹீரோ மெல்ல அந்த டேபிள் பக்கத்துல போறான். அப்பதான் கவனிக்கான் அந்த டேபிள் கீழே தீ அணைப்பான் ஒண்ணு இருக்கு. பக்கத்துல போனவன் சட்டுன்னு துப்பாக்கி வச்சு அந்த தீ அணைப்பான சுற்ற அந்த இடம் பூரா ஒரே புகமூட்டமாயிருது. அந்த கேப்ல நம்ம ஹீரோ கிம்மோட கட்டை ஊத்து விட்டு நீங்க வெளியே போய் உங்க பேத்திக்காக வெயிட் பண்ணுங்க, 2 பேரையும் நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்திகளை காப்பாத்த போறான். ஆனா கிழவன் கிம்மோ அதை கேட்காம அவன் பேத்திய பேர சொல்லி கூப்பிட்டு சுத்திக்கிட்டே இருக்க வில்ல அவனை பிடிச்சி கிம்ம போட்டு தள்ளிடுறான். புகமூட்டமெல்லாம் களைஞ்ச பிறகு பார்த்தா கிம்மு குத்துயிரும் கொலையுமா கிடக்காரு. பேத்தியா 2 பேர்ல சின்ன பிள்ளைய காணும், பெரியவ மட்டும்தான் இருக்கா. வில்லனோட ஆட்கள்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே அவன் ஏஜென்சிக்கு போன் போட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு கிம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தான். கொஞ்ச நேரம் இழுத்துக்கிட்டு அவர் மண்டையை போட்டுதல். அன்னைக்கு நைட்டு சில மர்மமான ஆட்கள் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையும் கதவை தட்டி வெளியே வர சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா முச்சந்தில கூடி நிக்க அவங்கள சுத்தி உள்ள மலை மேல ஏகப்பட்ட ஆட்கள் கையில துப்பாக்கியோட வந்து நிக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ மறுபடியும் வில்லனை தேடி வரான். அப்ப ஹீரோ முன்னாடி வாக்கி டாக்கிய வச்சு அதை ஆன் பண்ணவும் இன்னைக்கு 24ஆம் தேதி 9 மணி சில வெடிச்சத்தை உனக்கு கேட்கும் அப்படின்னு முன்னாடி வைக்க அங்க மலை மேல துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்த ஆட்கள் எல்லாமே கீழே உள்ள மக்களை நோக்கி துப்பாக்கி தூக்குறாங்க. அப்பதான் நமக்கு உண்மையை சொல்றாங்க. இந்த ரகசிய ஊர்ல வாழ்ற மக்கள் எல்லாருமே இந்த கங்கா பங்க கூட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க. இந்த கூட்டத்தை பத்தின உண்மையை அவங்க வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மொத்த வரையும் போட்டு தரலான்னு இந்த கேங்க முடிவு பண்ணிட்டு டம டம டமன்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்கு நம்ம ஹீரோ அரண்டு போயிடுறான். அவ்வளவுதான், எங்க கூட்டத்தை பத்தின மொத்த ஆதாரத்தையும் முடிச்சு தள்ளியாச்சு. இப்ப நீ மட்டும் தான் கடைசி மிச்சம் இருக்க, உன்னைய முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் ஒரு மிஷின் கண்ணு துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை சுடுறான். பார்த்தா குண்டு வெளியே வர மாட்டேங்குது. என்னவே இது, நேத்து தானே புதுசா இறக்கணும் அந்த சரக்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்க நம்ம ஹீரோ சிரிக்கான். பின்னாடி இந்த செவுரு அப்படியே உடஞ்சி பறக்கு. பார்த்தா சங்கிலி போட்டு வெளியே இருந்து வண்டியை விட்டு இழுத்து அந்த செவுத்தையே உடச்சிட்டாங்க. யாரு? நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி ஆளுங்க. இங்கதான் கதையில ட்விஸ்ட். நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி ஆளுங்க இவங்களுக்கு துப்பாக்கி சப்ளை பண்ண அந்த கேங்க பிடிச்சு எல்லா துப்பாக்கிலையும் போலி புல்லட்டை ஃபில் பண்ணி அவங்க மூலமா இவங்கிட்ட வித்துட்டாங்க. வாக்கி டாக்கில டம டமன்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சே, அது வில்ல ஆளுங்க சுட்டது கிடையாது. ஊர் மக்கள் மாதிரி வேஷம் போட்டு அங்க இருந்த எல்லாருமே நம்ம ஏஜென்சி ஆளுங்க தான். அவங்க சுட்ட சத்தம். ஆக மொத்தம் கங்கா பங்கா பிளான அப்படியே ரிவர்ஸ் கார்டு போட்டு நம்ம ஏஜென்சி அவங்க கேங்க மொத்தத்தையும் முடிச்சு தள்ளிட்டாங்க. இறுதியா இங்க மிச்சம் இருக்கிற நம்ம வில்லனையும் அவனோட அல்லைகளையும் போட்டு தள்ளிட்டு மொத்தமா அந்த கேங்க முடிச்சு உலகத்துக்கு ஒரு விடிவை கொடுத்துடுறாங்க. சாதாரணமா ஒரு பழி வாங்கணும்னு கிம்ம தேடி வந்த நம்ம ஹீரோ இறுதியா அந்த நாட்டையே காப்பாத்திட்டான். ஆனா பாவம் அந்த பேத்தியாளர்களுக்கு அவங்க தாத்தா இல்லாம போயிட்டாரு. அதனால கிம்மு ஒண்டிக்கட்டையா சுத்துறவன் இந்த பிள்ளைகளையும் சேர்த்து வளர்ப்போன்னு அவனே அவங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறான். அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.